எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் ஊறுகாய் போடுறத ஒரு சின்ன மினி விளாக பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுருக்கேன். இது நைட்டே மாங்காய் இருந்துச்சுங்க, அதை கட் பண்ணி உப்பில் போட்டு கல் உப்பில் ஊற போட்டு வச்சுருந்தேன். சட்டி சூடாகிடுச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெய் தான் நல்லது ஊறுகாய்க்கு. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு சில பேர் கடுகு வெந்தயத்தையும் பொடி பண்ணி போடுவாங்க. எனக்கு அது சரியாக வராது. அதனால் வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஏன்னா நம்ம கொஞ்சமாக தானே செய்கிறோம். போட்டாச்சு. 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க. அது லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏட்டா அந்த இதையும் வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்து போட்டால் சாப்பிட மாட்டேங்குது பிள்ளை. அதனால் இப்படியே செஞ்சுக்கணும். இந்த ஊற போட்ட மாங்காவையும் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் தான். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக எடுக்கிறாங்க. எனக்கு என்னமோ அது வந்து ரொம்ப நேரம் ஆகிடுதுங்க. சரி, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த கடை ஊறுகாலாம் என்ன செய்யுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய் தான் நல்லது. கடையில் வாங்குறத விட அதில் என்னென்னத்தையே கலக்கிறானுவோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம் வைங்களேன், என்றைக்காவது தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அப்படியே வேகட்டும். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருங்க. வெந்ததும் காட்டுறேன் பாருங்கள். உப்பு நான் சேர்க்கலை. ஆல்ரெடி இதில் உப்பு ஊற வச்சதுனால உப்பு சேர்க்கலை. வெந்ததும் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சூப்பரான மாங்காய் ஊறுகாய் அப்படி தக்கன்னு மின்னுது பார்த்தீங்களா? வீட்டில் உள்ள பொருளை வச்சு சூப்பரான ஊறுகாய் செஞ்சுட்டேன். இது வந்து எனக்கு ஒரு 15 நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான பொருள் தான் எடுத்து யூஸ் பண்ணேன். ஆனால் கை மட்டும் படக்கூடாதுங்க. ஸ்பூனை போட்டு தண்ணி இல்லாத காஞ்ச ஸ்பூனை போட்டு தான் எடுப்பேன்னு வச்சுக்கலாம். ஈரம் இல்லாத ஸ்பூனை. நல்லா சூப்பராக வீட்டில் உள்ள பொருளை வச்சே சூப்பராக ஒரு மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கருப்பட்டி ஒரு துண்டு போட்டுக்கிட்டேன். அப்படி புளிப்பும் இனிப்பும் கலந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேண்டாம் வந்து வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி கல் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், ஃப்ரிட்ஜில் சூப்பராக இருக்கும். கடையில் வாங்க வேண்டியன்னு அவசியமே இல்லை. அதான் நான் என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். இப்படி தான் நான் செய்வேன். நெல்லிக்காய் ஊறுகாய் அன்றைக்கி இப்படி தான் செஞ்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.